சவுத் சைடுல நிறைய டிஷ்ஷஸ் வந்து ஃபேமஸா இருக்கு. நீங்க இன்னைக்கு என்ன ஃபேமஸான டிஷ் பண்ண போறீங்க? நம்ம ஊர்ல சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி கர்நாடகால வந்து இதை வந்து இந்த லாப்சின்னு சொல்லுவாங்க. ரவை இருக்கு பாருங்க, கோதுமை ரவை. மழை சாரல் மாதிரி இப்படி போடணும். ஆமா, இது வேக வைக்கிற கான்செப்ட்லாம் இல்லையா? அவசரப்படக்கூடாது. அவசரம் எல்லாம் பட்டீங்கன்னா ஸ்வீட் உங்களுக்கு கிடைக்காது. இது வீட்டுல நீங்க அடிக்கடி செய்யற ஒரு ரெகுலர் டிஷ்? ஆமா, ரெகுலர் டிஷ் தான். இது படைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, குழந்தைங்க கேட்டாங்கன்னா ஸ்வீட் கேட்டாங்கன்னா வந்து இது ஹெல்த்தி கான்சியஸாவும் இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. நீங்க இந்தாண்ட வந்து இது பிடிங்க. இப்ப எதுக்கு வடிகட்டுறீங்க நீங்க? அந்த தூசி இது பாருங்க அடியில. லாப்சி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்காக முந்திரி எல்லாம் மேல போட்டிருக்கேன். நிறைய போட்டிருக்கீங்களே. அவள் விகடன் நடத்தும் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 3ல இருக்கும். அதாவது இங்க எக்ஸோ கிச்சன் பிளேஸ்ல இருக்கும்போது எனக்கு செம்ம வைபா இருக்கு. ஏன்னா என் பக்கத்துல ஒரு வைபரண்டான ஹோம்மேட் செஃப் இருக்காங்க. வணக்கம்க்கா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? வணக்கம், நான் வந்து தாம்பரத்துல இருந்து வரேன். என் பேரு இளவேணி மகன்ராஜ். தாம்பரம் அப்படின்னு சொல்லும் போது இங்க சவுத் சைடுல நிறைய டிஷ்ஷஸ் வந்து ஃபேமஸா இருக்கு. நீங்க இன்னைக்கு என்ன ஃபேமஸான டிஷ் பண்ண போறீங்க? நான் வந்து கர்நாடகா, ஏன்னா எல்லா யாதும் ஊரே யாவரும் கேள்விதான், அதுதான் நம்மளுடைய பழக்கம் அது. ஆமா, அதனால கர்நாடகா ஸ்வீட் தான் இது. பட் இங்கேயும் நிறைய பேர் செய்யறாங்க. ஓகே. ஆமா, இது வந்து ஒன்னும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி கர்நாடகால வந்து இதை வந்து இந்த லாப்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் லாப்சி, அது அங்க உள்ள ஒரு டிஷ் இது. ஆனா பேர் என்னமோ ஆங்கில பேர், ஒரு ஜெர்மன் டிஷ், இட்டாலி டிஷ் மாதிரி இருக்கு. ஆனா ட்ரெடிஷனலான முறையில தான் பயன்படுத்துறாங்களா? ஆமா ஆமா, ஏன்னா ட்ரெடிஷனலுக்குனே ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லீங்களா? எக்ஸாக்ட்லி. சோ இந்த ஸ்வீட் நீங்க யாருக்காக ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுத்தீங்க? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். நான் எங்க வீட்டுல நான் கிட்ஸுங்க இருக்காங்க, அவங்களுக்காக தான் ட்ரை பண்ணேன். பட் இது வந்து சாமிக்கு நைவேத்தியமாவும் பண்ணுவாங்க. இப்ப எல்லாருக்குமே பிடிக்கும், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிஷ் ரொம்ப. அப்ப இன்னைக்கு டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளவுதான், இன்னும் ஒரு சுத்தமா பெருசாயிட்டு போறீங்களா? அது பாத்துக்கலாம், அப்புறமேட்டு பார்த்து எக்ஸசைஸ் செஞ்சு குறைச்சிக்கலாம். ரைட், எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸும் பண்ணணும். ஆமா. சோ இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். சமையலுக்குள்ள குதிச்சிடலாமா? போயிடலாமே. ஆன் பண்ணிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா. வானல ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து அந்த நெய்யில முதல்ல வந்து நம்ம முந்திரியை வறுத்துக்கிறோம். ஓகே. எனக்கு முந்திரிய போட்டறனே அந்த முந்திரிய எப்ப நான் வந்து முந்திக்கிட்டு போய் சாப்பிடுன்னு இருக்கு. அவ்வளவுதான், மைல்டா போட்டோன்னு எடுத்துடணுமா? ஆமா, கொஞ்சம் ரொம்ப எல்லாம் செவர விடக்கூடாது. முந்திரினுடைய டேஸ்ட் போயிடும். இப்ப இது வந்து எல்லா ஸ்வீட்டுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம முந்திரியை வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஆமா, தனியா முதல்ல வந்து, ஏன்னா அந்த நெய் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? ஆமா, அதுக்காக தனியா இன்னொரு பாத்திரத்துல நெய் ஊத்தி வதக்கணும்னா நெய் வீணாயிடும். நம்ம எந்த பொருளுமே வந்து சமையல்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது பொருளை வீணாக்க கூடாது. இப்ப உங்களுக்கு வந்து நீங்க சுத்தமா நீங்க வச்சுக்கணும்னு பாப்பீங்க. ஆனா ஏதோ செய்யும் போது கீழே எல்லாம் சிந்திருச்சுன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா? இல்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? டென்ஷன்லாம் அதிகமாகும், பிபி ஏறும். ஆமா, ஏன்னா கிச்சன் வந்து கிளீனா இருந்தாதான் நமக்கு வந்து மன அமைதியே கிடைக்கும், சமையலே நல்லா பண்ண முடியும். கசகசன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சமையல்ல வந்து போட்டு விட்டுரும். நம்ம முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. இப்ப அதே நெய்யெல்லாம் நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணல. அதே நெய்ல நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப வந்து இந்த ரவை இருக்கு பாருங்க, கோதுமை ரவை. மழை சாரல் மாதிரி இப்படி போடணும். ஆமா, மலைச்சாரல் மாதிரி தூவி அத நல்லா வறுக்கணும். அந்த நெய்யில வேக வைக்கிற கான்செப்ட் எல்லாம் இல்லையா? அவசரப்படக்கூடாது. அவசரம் எல்லாம் பட்டீங்கன்னா ஸ்வீட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஸ்வீட்டுக்கு வேக வைக்கணும். இது உப்புமாக்கு தானப்பா அவங்க வந்து நீங்க வேக வைப்பாங்க. கரெக்டா? ஒவ்வொரு ப்ராசஸையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த நெய்யில வந்து எந்த அளவுக்கு அந்த ரவையை நம்ம வறுக்கிறோமோ அவ்வளவும் டேஸ்ட். இப்ப போட்ட நெய்யெல்லாம் காணாம போயிடுச்சு. பாத்தீங்களா? இப்ப இங்க சிந்திருச்சிங்களா? இப்போ சிந்திருச்சு. இப்போ இந்த சிந்தனதை வந்து நீங்க இப்போ யூஸ்வலா வீட்டுல வந்து நீங்க பாத்திரத்திலேயே நீங்க வந்து நெய் எல்லாம் போட்டு நீங்க பண்றீங்க, வதக்குறீங்க, குக் பண்றீங்கன்னும் போது அந்த பிசுக்கு விடாப்பிடி பிசுக்குன்னு ஒண்ணு இருக்கும். அதை எப்படி கிளீன் பண்ணுவீங்க நீங்க? அது அந்த காலத்துல வந்து சோப்பு அதெல்லாம் போட்டு பண்ணோம். இப்போ வந்து நம்மள சமையல் செய்யறவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட வேலையை எளிமையாக்குற மாதிரி நிறைய வந்துருச்சுங்க. அதுல வந்து ஒண்ணு வந்து நான் இப்ப அதிகமா பயன்படுத்த வந்து எக்ஸோ பண்ணிருக்கேன். அதுல தொட்டு நீங்க வந்து லாஸ்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல அது போட்டு கொஞ்சோண்டு 2 சொட்டு விட்டு தண்ணி ஊத்தி ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிங்கன்னா கிளீன் ஆயிடும் ஸ்டவ். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பாத்திரத்தை வந்து சிங்கில போட்டு அதே லிக்விட் வச்சு
தேய்ச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பலு குறைஞ்சிரும். சரி, இப்போ வந்து இப்ப நீங்க நெய் போட்டு நீங்க ஒரு டிஷ் பண்றீங்கன்னா அதோட ஸ்மெல் இருக்கும்ல அந்த பாத்திரத்துல. ஆமா, இப்ப நீங்க எக்ஸோ போட்டு வாஷ் பண்றேன்னு சொன்னீங்க, அந்த ஸ்மெல்லும் அதோட சேர்ந்து போகுமா? எப்படி அதோட ரியாக்ஷன்? கண்டிப்பா. இப்ப நீ நம்ம மீன் செய்யறோம், மட்டன் செய்யறோம், சிக்கன் செய்யறோம், அது வந்து அதுக்கும் ஒரு பாத்திரம் நம்ம வைக்க முடியாது இல்லையா? அதனால வந்து அதுல இது போட்ட உடனே அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். நெய் ஊத்தினாலும் சரி, சிக்கன் பண்ணீங்கனாலும் சரி, மீன் வந்து அதிகமா வாசனை வரும். ஆமா, அது வாசனை தான் சொல்லணும். அதெல்லாம் கூட போயிடும். ஆஹா, இதெல்லாம் தெரியாம போச்சே. எத்தனையோ வாட்டினாலும் என் மேலயே சந்தேகப்பட்டிருக்கேச்சே, எனக்கு ஒழுங்கா பாத்திரமே தேக்க வர மாட்டேங்குதுன்னு. பேச்சுலர் எல்லாம் ரொம்ப ஈஸி, இப்பெல்லாம் ஏமாத்தலாம் முடியாது. நான் வந்து எனக்கு பாத்திரம் விளக்க தெரியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் நாங்க உங்களை விட்டுற மாட்டோம். அதுக்குதான் நாங்க கொண்டு வந்திருக்கோம். சமைக்கிற போர்ட்ல இருந்து இப்ப திட்டுற மோடுக்கு போயிட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு நிமிஷம் உங்க கண்ணுல நான் அந்த சந்திரமுகிய பார்த்தேன். அதாவது வேலை ஈஸி ஆகணும். நம்ம அப்ப எவ்வளவு வேலை வேணா நம்ம செய்யலாம். நம்ம வந்து வேலையை வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும். ஆமா, இப்ப இது நல்லா இந்த நெய்யில வறுத்தாச்சு. ஓகே, அப்படியே தூக்கி இந்த ஸ்டவ்ல வச்சிடணும். இப்ப வந்து இந்த குக்கரை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு, இப்ப வந்து நம்ம 1 கப்பு ரவை எடுத்திருக்கோம். இந்த 1 கப்புக்கு எல்லாமே அளவுதான். 2 கப்பு அளவுக்கு அந்த புரோக்கன் ரவைய பொறுத்து இருக்கு. பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கலாம். இது ஓரளவுக்கு 2 ஊத்துனா போதும். அதாவது 1க்கு 2. ஆமா, அதாவது இந்த டிஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேசிக்கான சமையல் தெரிஞ்சாலே போதும் நமக்கு. சோ இது வீட்ல நீங்க அடிக்கடி செய்யற ஒரு ரெகுலர் டிஷ். ஆமா, ரெகுலர் டிஷ் தான். இது படைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, குழந்தைங்க கேட்டாங்கன்னா, ஸ்வீட் கேட்டாங்கன்னா வந்து இது ஹெல்த்தி கான்சியஸாவும் இருக்கு. இதுல இருக்கிற முந்திரி பருப்பு ஆகட்டும், உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவைப்படும். நெய், அதுக்கப்புறம் இந்த ரவை. அதனால அடிக்கடி செய்யலாம். இப்ப இந்த ரவையை வந்து அதுல கொட்டிடலாம். வந்து ஒரு 3 விசில் வச்சு வேக விட்டுடணும். இது ஆறிடுச்சு. இந்த ரவை நம்ம வறுத்த ரவை ஆறிடுச்சு. இப்ப வந்து நம்ம மூடி போட்டு மூடிட்டு. எத்தனை விசில் சொன்னீங்க? 3 விசில். 3 விசில். அப்ப இந்த 3 விசில்ல முக்காவாசி ரெடி ஆயிரும்ங்கறீங்க. ஆமா, அவ்வளவுதான். அது இறக்குன உடனே அவ்வளவுதான். அந்த வெல்லம் போடுறது வெல்லம் எடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம பாருங்க, இதுல தூசி இருக்கும். சோ நம்ம அதனால தனியா அந்த அது எல்லாமே அந்த நெய் வாணல்ல கேரமலைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. கரெக்ட்? கேரமலைஸ் கிடையாது இல்லையா? எனக்கு தெரிஞ்சது கேரமலைஸ்ன்றது வந்து நீங்க தண்ணி விடாம பண்ணினா அது கலர் மாறும். அது வெள்ளத்துல விட சர்க்கரையில தான் அதிகமா பண்ணுவாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இந்த குக்கிங் டேர்ம்ஸ் இருந்துச்சுங்க, அதுவும் இல்லன்ட்டாங்க. இப்ப நான் இதுக்கு என்ன டேர்ம் வைக்கிறதுன்னு தெரியவே இல்ல. தெரிஞ்சுப்பீங்கல்ல, இனிமே தெரிஞ்சுப்பீங்கல்ல. ஓகே, இப்ப வந்து நம்ம தண்ணி ஊத்தி 3 விசில் வைக்கணும்னு சொல்லிருக்கீங்கல்ல. 3 விசில் வந்து இப்ப எப்படி நீங்க கவுண்ட் வச்சிருப்பீங்க? இதுல கான்சென்ட்ரேஷன் இதுல இருக்கு. அதுல 3 விசிலுக்கு மேல பேசினா என்ன பண்ணுவீங்க? ஏன் போகுது? போகாமலே விட்டுருவோம். அது ஏன் போகுது? எவ்வளவு போகாது? அப்படிலாம் அது ஒரு சமையல் கிடையாதுல்ல. அப்படி அப்படிலாம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஓகே, அது பாட்டு அது ஒரு பக்கம் வேலை நடந்தாலும் கவன சிதறல் இருக்காது. சமையல்ல இருக்க கூடாது. இப்ப நீங்க வெள்ளத்தை கரைக்கிறீங்க, இது வந்து நம்ம வீட்டுல பண்ணும்போது ஏகப்பட்ட பிசுக்கு வரும். இது இப்பவே சைட்ல எல்லாம் வர ஆரம்பிக்குது. நான் எங்க அம்மா பண்றதெல்லாம் பாத்திருக்கேன். அதெல்லாம் வாஷ் பண்ணும்போது பயங்கர கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு மாதிரி விடாப்புடி பிசுக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி வெள்ளத்தோடைய சமையல் ஈஸியா போயிடுது. அதை விட இந்த பாத்திரம் கழுவுறது, மேல கிளீன் பண்றது, இதுதான் கஷ்டம். ஆனா நீங்க இந்த கஷ்டம் கடைசி வரைக்கும் பட வேணான்றதுதான் எக்ஸோ வந்துருச்சு. அம்மா கிட்ட கூட சொல்லுங்க, இனிமே வந்து அந்த எக்ஸோ வச்சு யூஸ் பண்ண சொல்லுங்க. அதேதான் எங்க வீட்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, எக்ஸோல நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு வாஷ்லயும் ஏகப்பட்ட கிருமிகள் வந்து அழியுது. உங்க பாத்திரமே புதுசா உங்ககிட்ட வருது. பலபலன் இருக்கிறதே தெரியுது இல்ல? பலபலன் இருக்கிறது வந்து பாக்கும் போது, ஆனா அதை பாக்குறது தானே இந்த கிருமிகள் இருக்குல்ல, அதுவுமே அழிச்சிட்டு நல்ல ஒரு பளபளப்பான ஒரு பாத்திரமா உங்களுக்கு வந்து குடுக்கறதுல எக்ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கு. ஆமா, சோ இது நீங்க பார்த்த உடனே ஓகே, எனக்கு இதுவுமே அப்படிதான் வாஷ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இந்த அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விடணும். அந்த இது ரிலீஸ் ஆகணும், நமக்கு கேஸ் ரிலீஸ் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த வெள்ளத்தை அதுல ஊத்திட்டு நெய்யை போட்டு கிண்டி ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு முந்திரியை போட வேண்டியதான். முந்திரி வேற உங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நான் ஆல்ரெடி பேசிக்கிட்டே ஒண்ணு சாப்பிட்டேன். வேண்டாம், நம்ம வறுத்துக்கலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இவ்வளவு பெரிய மனசா இருக்காங்க. எனக்கு உண்மையிலே இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இஷ்டக்கணக்கா சாப்பிட்டுட்டு இருப்பேன். இது நீங்க வச்சிருங்க, சமையலுக்கு வேணும், நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். இல்லன்னா ஆஹா, ஓகே, இப்போ ஓபன் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா வந்துருச்சு பாருங்க, போல வந்துருச்சு பாருங்க. இந்த மணல் மணலான்னு சொல்லுவாங்க. ஆமா, மணல் மணலா. ரைட், இதான் அந்த கரெக்டான ஒரு பக்குவம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க.
நீங்க இந்தாண்ட வந்து இதை பிடிங்க. இப்ப எதுக்கு வடிகட்டுறீங்க நீங்க? அந்த தூசி இதை பாருங்க அடியில இருக்கு, அடியில இந்த மண்ணா இருக்கு. ஆமா, இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு டன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் ஆன் பண்ணிக்கணும் நம்ம. இது ஏன்னா அப்பதான் வந்து அந்த ரவையோட அந்த வெல்லம் போய் நல்லா உட்காரும், டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். ஓகே, நான் கிட்டத்தா கிண்டுங்க, கத்துக்கலாம்ல. சரி, எவ்வளவு நேரம் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும்? ஒரு 3 நிமிஷம் வந்தா போதும், இறங்கிடும். நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்ப இத வந்து நெய்யை ஊத்தணும். நெய் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்மெல் அப்படி இருக்கு. இப்போ நெய் ஊத்தியாச்சு, வெல்லத்தை போட்டாச்சு, இப்போ அடுத்து முந்திரி தானே? முந்திரி வந்து லாஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணும்போது போடணும். முந்திரியும் இந்த ஏலக்காய் தூளும். இது ஏலக்காய் தூள் பாருங்க, இப்பவே பாருங்க இறுகிட்டே வருது. இறுகிடுச்சு. நம்ம இது வந்து ஆனா ரெஸ்ட் விட்டு தான் சாப்பிட முடியும், கொஞ்ச நேரம் ஆகணும். ஏன்னா சூடாவும் இருக்கும். சூடாவும் நம்ம சாப்பிட முடியாது. சர்க்கரை வெல்லம் எல்லாம் கொஞ்சம் ஆறுறது கஷ்டம். இப்ப நீங்க இது பிரியாணியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எடுத்தோடனே தட்டுல போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது பாடு ஒரு பக்கம் ஆறிட்டே இருக்கு, நம்ம சாப்பிட்டே இருக்கலாம். இது அப்படி கிடையாது, கொஞ்சம். ஆமா, இது வந்து சர்க்கரையிலயும் செய்யலாம், சர்க்கரையிலயும் செய்யலாம். வெள்ளையா இருக்கும். சர்க்கரை போட்டீங்கன்னா கொஞ்சம் இது கலர் வந்து வெள்ளையா இருக்கும். வெல்லம் வந்து சர்க்கரை விட டேஸ்ட். சரி, இப்போ நீங்க இவ்வளவு ஃபைனலா முடிச்சாச்சு கரெக்டா. இப்போ எல்லாத்தையும் முடிச்சு இது கழுவுற ப்ராசஸ் எனக்கு எங்க போனோம்னா இந்த ப்ராசஸ் வருது. ஏன்னா நானும் நானும் இப்பெல்லாம் கவலைப்படுறதே இல்ல தம்பி, அத பத்தி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. எங்க வீட்டுல யாருமே பாத்திரம் கழுவுறதுக்கு யாருமே கவலைப்படுறது இல்ல. நமக்குதான் எக்ஸோ இருக்குதுல்ல. ஆமா, ஹெல்தி ஃபேமிலி. அது வந்து ஈஸியாவும் ஆக்கிடுது. நமக்கு வந்து அது அந்த பாக்டீரியா எல்லாம் அடிக்கிறதுனால ஹெல்த்தியாவும் இருக்குது. அதனால ஈஸியா இருக்கும். பாத்திரம் கழுவுறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. இதெல்லாம் சொன்னாங்கன்னா சும்மா அது அம்மா சொல்றது வந்து என்னையே சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு காலத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, தோசை இருக்குல்ல, தோசை அந்த பேனை வந்து என்னால வாஷ் பண்ண முடியாம எங்க அம்மாக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி தோசை எது போட்டிருக்கேன், அடிபிடிச்சிருச்சு, என்னால வாஷ் பண்ண முடியல, என்ன பண்றதுலாம் கேட்டிருக்கேன். நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், இப்பெல்லாம் ஏமாத்த முடியாது எங்களை. எங்களையும் ஏமாத்தோட உங்க அம்மாவும் ஏமாத்த முடியாது. எக்ஸோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அவ்வளவு அப்கிரேட் ஆயிருக்கீங்க. அப்கிரேட் எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு இல்ல. எதெல்லாம் நமக்கு நல்லதோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான்பா. எது நமக்கு நல்லதோ அதை வந்து அதுக்கு வந்து நம்ம மறுப்பு சொல்லக்கூடாது. இப்ப எக்ஸோவோட நீங்க அந்த சோப்போ ஆர் லிக்விட் பயன்படுத்தி எப்பேற்பட்ட கரையும் அந்த பிசுக்கு எல்லாத்தையுமே உங்களால கிளீன் பண்ண, சின்ன பாத்திரத்துல இருந்து பெரிய பாத்திரம் கூட ஈஸியா விளக்கிடுவேன் நான். இதே ஒரு 10 பேர் இல்ல ஒரு 50 பேருக்கு பண்றீங்க, நல்ல ஒரு பெரிய வானல்ல பண்றீங்க, அதுக்குமே போட்டுக்கலாமே, அதுக்குமே போட்டுக்கலாம். அது என்ன வந்து அந்த ஓஸ் பெரிய பெரிய டபரெல்லாம், இப்ப இந்த பிரியாணி டபரெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட ஈஸியா கழுவிடலாம். அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. கைக்கு ஒண்ணுமே ஆகாது, கையெல்லாம் எரிச்சல் இல்லாம எதுவுமே வராது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க வந்து சோப்பு யூஸ் பண்ணுவோம், அதாவது வாஷிங் சோப்பு யூஸ் பண்ணுவோம். பேச்சுலர் ரூம்ல இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சு ஒப்பியத்திரலாம். நானும் சரி வாஷ் பண்றதெல்லாம் கஷ்டமான வேலைன்னு சொன்னா அம்மா வந்து வாஷ் பண்றதெல்லாம் ஈஸி பாதா அப்படின்ற அளவுக்கு சொல்றீங்க. ஏமாத்தலாம் முடியாது யாரையும், எங்க அம்மா எல்லாம் ஏமாத்த முடியாது, உங்களை உட்பியும் ஏமாத்த முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே ஈஸியா ஆயிடுச்சு இல்லையா. அதனால நீங்க வந்து அந்த இதுல இருந்து வந்துருங்க, வெளியில வந்துருங்க. ஆமா, முடிஞ்சிருச்சு. இத வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுருக்கு. இப்ப உடனே ஊதி சாப்பிடுறதா சாப்பிடலாம். பட் உங்களுக்கு வந்து அது ரெஸ்ட் விட்டு அப்படியே பொறுமையாவே சாப்பிடலாம். ஏன்னா ஸ்வீட் எப்பவுமே அரக்கப்பறக்க சாப்பிட கூடாதுங்க. அப்படியே அழகா அப்படியே ஃபீல் பண்ணி ரசிச்சு ஒரு ஸ்பூனால நீங்க சாப்பிடுங்க, அப்படி இருக்குங்க வேற லெவல்ல. இப்ப வந்து ஃபைனலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லாப்சி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்காக முந்திரி எல்லாம் மேல போட்டிருக்கேன். நிறைய போட்டிருக்கீங்களே. எப்படி பாருக்கு? எனக்கு உண்மையிலே வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த டப்பா மட்டும் இல்லாம எனக்கு எதுவும் சேர்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வேணா சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இருக்காங்க, நம்ம கேமராமேன்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் பாருங்க, அவர் அங்க இருந்து கண்ணு காட்டுறாரு அப்படின்றாரு. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பா உண்டுப்பா. இன்னைக்கு வந்து இந்த டிஷ் செஞ்சு கொடுத்த அக்காக்கு ரொம்ப நன்றி. லாப்சி டாப் நாட்ச்ல இருக்குதா சொல்லி ஆகணும். சோ ஓகே, இன்னைக்கு இந்த எக்ஸோ கிச்சன் பிளேஸ்ல வந்து லாப்சின்ற ஒரு ஸ்வீட் நம்ம பார்த்திருந்தோம். ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுங்க. அண்ட் அடுத்து இந்த கிச்சன் பிளேஸ்க்கு வந்து யார் சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் மறக்காம நீங்களும் லாப்சி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல உங்களோட வியூஸை சொல்லுங்க. Until then, bye from RJJ.